நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்த்திங்கன்னா, மைசூர் ஊரில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான மைசூர் மசால் தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அந்த கார சட்னி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன். இதில் காரம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு வேணால் வந்து நார்மல் சில்லியும் இது கூட சேர்த்துக்கலாம். அதை வந்து சூடு தண்ணியில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் வந்து தனியா, அதாவது மல்லி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 to 15 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சில்லிஸ்க்கு வந்து எவ்வளோ அளவு பூண்டு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எனக்கு ஸ்மெல் ரொம்ப பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேன். அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா எடுத்துருக்கோங்க. அப்புறம் சின்ன துண்டு புளி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க வந்து சில்லி, காஷ்மீரி சில்லியை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணியை வந்து இதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மிக்ஸு, அதாவது சட்னி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம அரைக்க போகிறோங்க. இது தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு பொரியல், ஏதாவது ஒரு ஃப்ரை ஐட்டம்ஸ் நீங்கள் பண்ணும்போது இந்த சட்னி மிக்சருக்கு பார்த்திங்களா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைக்கும் போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதில் சேர்க்கணும், ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு டிப்பு தாங்க, எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்குறது. அரைக்கும்போது உப்பு சேர்த்துக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு மல்லி சீரகத்தோட வாசனை பிடிக்கிறது இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம், ஓகேங்களா. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய காய்கள் கூட நீங்கள் இது சேர்த்துக்கலாம். தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி மசால் தோசை வந்து எடுத்துக்கலாம், இல்லாட்டி நார்மல் தோசையாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ், எக் ரைஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.